இனிமே இந்த ஏரியாவில் பெரிய கடை என் கடை காந்திமதி ஸ்டோர்ஸ் தான், பாண்டியன் ஸ்டோர்ஸ் காலி அப்படின்னு வந்து கோபமாக சொல்கிற அளவுக்கு பழனி வேலை வில்லனாக்கிற மாதிரி கொண்டு போகிறது பாண்டியனாக தான் இருக்க போகிறாருங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் செஞ்ச ஃப்ராடுத்தனத்தால் இப்போ வந்து ஒரு பக்கம் மொத்தமாக வந்து கல்லால் வந்து 10,000 ரூபாயை தூக்குன பழி வந்து யார் மேலே விழுதுன்னா பழனிவேல் மேலே தான் விழுது. அவர் தான் எடுத்தார் அப்படின்னு பொய் சாட்சியெல்லாம் சொல்ல. ஆனால் இப்போ தங்கமயில் ஒரு பெரிய ஃப்ராடு, அவங்க வந்து வயசு விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஆதார கார்டு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு சரவணன். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி வந்து 1,100 ரூபா பணத்தை அவங்க மாமனார் எடுத்ததை கண்கூடாக பார்த்தும் அந்த பழி வந்து சம்மந்தமே இல்லாமல் பழனிவேல் மேலே விழுந்தபோது பேசாமல் இருந்தாரோ, அதே மாதிரி தான் இப்பயும் வந்து வயசு விஷயத்தையும் சொல்லாமல் நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா நம்ம ரொம்ப ஏமாந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. அப்பா தான் நமக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாரு, அவர் பார்த்து வச்ச பொண்ணு சரியில்லைன்னு நினச்சா அவரால் மனசு தாங்க முடியாது. எத்தனை தடவை அவர் சொல்லியிருக்காரு, என்ன இருந்தாலும் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து நீங்களாக பார்த்துக்கிட்ட மருமகடா, நான் பார்த்து கூட்ட அந்த மருமக தங்கமயில், அதனால தான் அது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். அந்த வார்த்தை பொய்யாயிடுவேன்னு சொல்லிட்டு இவர் அமைதியாக இருக்கிறதுனால சுகன்யா கடுப்பாகி கடைசியில் என்ன சொல்ல போகிறாங்க பழனிவேல்ட்டனா, இந்த அசிங்கம் அவமானம்லாம் தேவையா? ஏற்கனவே 1,500 ரூபா திருட்டு பழி, இப்போ 10,000 ரூபா திருடிட்டிங்கன்னு உங்களை பலார்னு உங்கள் மாமா அரைஞ்சிட்றாரு, இவ்வளோ அரைஞ்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் இங்கே இருக்கணுமா? நான் இங்கே இல்லை, நான் வேணால் வெளில போயிடுறேன் அப்படிங்க. இல்லை சுகன்யா, எனக்கே புரியுது, நானே இங்கே இதுக்கப்புறம் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இவருக்கு தெரியும் எடுத்தது தங்கமயிலோட அப்பா தான். அவங்க ஆனால் பழிய தூக்கி இவர் மேலே போட்டாங்க. அது கண் கூட பார்த்தேன், அந்த 10,000 ரூபாயை வந்து இவர் வாங்கினதெல்லாம் பொய் சாட்சி சொல்ல. உடனே இதை தாங்க முடியாமல் இப்போ என்ன பண்ணிடுறாரு பழனிவேல் அப்படின்னா வந்து, போதும் மச்சான் போதும், இன்னொரு வார்த்தை என்ன திருடன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். சரி, உங்களை பொறுத்தவரைக்கும் நான் திருடனாக இருந்துட்டு போகிறேன், ஆனால் என் மனசாட்சிக்கு தெரியும் நான் திருடலைன்னு. இங்கே இருக்கவங்களில் யார் பொய் சொல்கிறாங்கங்கிறது அவங்க மனசு உறுத்தும். நான் போய் இன்றைக்கி ராத்திரி போய் நிம்மதியாக போய் தூங்கிடுவேன் எங்கள் அண்ணன் ரூமில் போயிட்டு, ஏசியை போட்டு அண்ணன் வீட்டில் போயிட்டு. ஆனால் இங்கே அந்த பொய் சொன்னவங்களால நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து கேட்டுட்டு இப்போ நேராக கிளம்பி சரி போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு கிளம்பி கோவமாக போடா போ, என்ன நீ இல்லைனா நான் உன்னை ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் அழிஞ்சு போயிடுன்னு வச்சியா அப்படின்னா வந்து, நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அழிக்கிறது என் வேலை இல்லை மச்சான், ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு, இந்த பாருங்கள் அண்ணா, நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி எனக்கு வந்து புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கிறது ஓகே, ஆனால் அது வந்து மெயினான ஏரியாவில் வேறு கடைலாம் வேணாம், பாண்டியன் ஸ்டோர்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெரிய கடையாக போட்டு நான் கால் மேலே கால் போட்டு அங்கே உட்காரணும் கல்லால், நான் அது ஏன் கடன் வைக்கணும். இப்போ வந்து இது சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்குல்ல, நான் வந்து பெரிய ஒரு ஸ்டோராகவே வச்சு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வைக்கணும், ஹைப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்னு வைக்க போகிறேன், எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, டேய் நீ இப்படி கேட்கணும் தான்டா வெயிட் பண்ணோம் அப்படின்னு சக்திவேல் பேச. ஆனால் வந்து லைட்டாக முகம் மாறுறது யாருக்குன்னா காந்திமதிக்கு தான் மாறுது. இல்லை ஏன்னா அவங்க பையன் இப்படி பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி வன்மத்தோடு பேசுகிறாருன்ட்டு விடுறா. சில சமயங்களில் மனஸ்தாபங்கள், சில மனக்குழப்பங்கள்லாம் இருக்க தான் செய்யும் சொந்தத்துக்குள்ளே அப்படின்னா, இல்லாத்தா போதும் அத்தா போதும், நான் அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுட்டேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுங்கிற நான் தெளிவாக இருக்கேன், உடனே கடையை ஆரம்பித்து நான் வந்து அந்த கடையில் போய் உட்காடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்போ வந்து யோசிச்சுட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சக்திவேலும் இவருக்கு முத்துவேலும் பேசிட்டு நேர் எதிர்த்தாப்புலேயே பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்குன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு நேர் எதிர்த்தாப்புலேயே பெரிய ஒரு கடையை, ஒரு புதுசாக கட்டின ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வாங்குறாங்க. வாங்கி இந்த காசை நம்ம போடுறது வெறும்னே தம்பிக்கு செஞ்சு தர்றது மட்டும் இல்லை, நம்மளோட இத்தனை நாள் பகை 30 வருஷமாக நம்மளை அவமானப்படுத்தி தலகுனியை வச்சவனுக்கும், திருப்பி நம்மளை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்த இன்னொருத்தனுக்கும் சேர்த்து வச்சு கொடுக்க போகிற ஆப்பு தான் அது. அவனுங்க பிஸ்னஸ் அழியணும், சோத்துக்கு வழி இல்லாமல் அவனுக்கு திண்டாடி நிற்கணும், அதை நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் வந்து வசனத்தை பேசி சக்திவேல் ஒரு முடிவை பண்ண. இதுக்கடையில் இப்போ வந்து மாமா வெளில போயிட்டாருன்னொன்னே வந்து செம்ம கடுப்பாகி சரவணத்தை போட்டு இதை காலி பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு வந்து இப்போ அவர் வாயை திறந்து உண்மையை சொல்லலாங்கிற முடிவுக்கு வராரு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பழனிவேல் கோவமாயிட்டார், வெளில போயிட்டார். பழனிவேல் தனி கடையே ஆரம்பிக்க போகிறாருங்கிற தருணத்தில், அப்பா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து சரவணன் பேச, எனக்கு என்னடா சொல்லணும் அப்படின்னா வந்து, இல்லை மாமா விஷயத்தில் என்னடா அவனை பற்றி பேச வேண்டியிருக்கு, திருட்டு பையலை பற்றி அப்படின்னா, அப்படி பண்ணுறவங்க இல்லைங்க அப்படின்னு இந்த பக்கம் கோமதி பேசிகிட்டு இருக்கும்போதே, அப்புறம் என்ன தங்கமயில் போய் சொன்னிச்சா அப்படின்னு கேட்கும்பொழுதே, ஆமாப்பா தங்கமயில் போய் தான்ப்பா சொல்லியிருக்கா அப்படின்னு சரவணன் சொல்ல ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாரு இப்போ பாண்டியன். இப்படி அவசரப்பட்டு கூடவே இருந்த ஒருத்தரை போய் புரிஞ்சுக்காமல் இப்படி திட்டி அனுப்பிட்டீங்களேப்பா, தம்பிங்கெல்லாம் உங்களை பற்றி ஏதாவது சொல்லும் போது கூட நான் அமைதியாக இருப்பேன், ஆனால் கண்ணு முன்னாடி மாமாவுக்கு இப்படி அநீதி நடந்துச்சு, அதை நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இப்போ வேறு வழியே இல்லாமல் இப்போ எனக்கு வந்து சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம் அது. ஆனால் வந்து மாமா வீட்டை விட்டே போயிட்டாங்க. இந்த முதல்ல 1,500 ரூபா எடுத்தது தங்கமயிலோட அப்பா தான், இப்போ அந்த 10,000 ரூபா எடுத்தது தங்கமயிலோட அப்பா தான். டேய் சம்மந்தியை போய் என்னடா பேசுகிற, அந்த பொண்ணு மனசு அப்படின்னா, அந்த பொண்ணு மனசா அவளுக்கே எல்லாமே தெரியும், அந்த ஃப்ராடுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியாக இருக்கா. அதே பழியை தூக்கி பழனிவேல் மாமா மேலே போட்டதுமே அவள் ஆனால் சும்மா லேசுப்பட்ட ஆள் கிடையாது. வயசு என்ன சொன்னால் 32 வயசு அப்படின்னு சொல்லி 28 வயசுன்னு சொன்னால, ஆனால் அவளுக்கு வயசு 30, என்னை விட வயசு அவளுக்கு ஜாஸ்தி 2 வயசு. அதுக்கு தான் ஆதார் கார்டு அப்படின்னு ஆதார் கார்டை கையில் கொடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி இவரோட என்ன படிச்சிருக்காங்கன்னா எம்ஏ, இவள் 12ஆம் கிளாஸே முடிக்கல,
யூஜியே முடிக்காமல் நேராக பிஜி முடிச்சிட்டேன்னு சொல்லி கதை விட்டுருக்காங்க. அதனால தான் வேலைக்கு போய் சர்வர் வேலைக்கு போயிட்டு இருந்தா அப்படிங்க பாண்டியன் அதிர்ச்சியாக நிற்க, இவ சொன்ன வார்த்தையை நம்பி தான்ப்பா நீங்கள் கடைசியில் வந்து மாமாவை வெளில அனுப்பிட்டீங்க, மாமா கடைசியில் இப்போ போய் கோவமாக போயிட்டு என்ன பண்ண போகிறாருன்னே தெரியலையேப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. பேசின உடனே இப்போ தங்கமயில் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு காலில் விழுது மாமா மாமா அப்படிங்கும் போது இந்த பக்கம் ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாரு பாண்டியன். அரசி ஓடி போனபோது என்ன நடந்துச்சோ அதே மாதிரி விஷயம். அப்படியே உடஞ்சி போன அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு நேராக கிளம்பி கடைக்கு போனால், கடைக்கு போகும்போது கடையில் ஆளே வரலையே என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த கடைக்கு தான் எல்லோரும் கூட்டம் போகிறாங்க, ஏகப்பட்ட ஆஃபர்னா புது கடையா அப்படின்னா, ஆமாம் அதான் அந்த பக்கம் எதிர்த்தாப்புல கிராஸ் வாக்கில் இருக்குது பாருங்க, அங்கே பாருங்க அப்படின்னா, இவர் அதை கூட பார்க்காம யோசிக்காமல் இருந்தவர் அப்படியே நிமிந்து அந்த பக்கம் கடைக்கு வந்தவங்க ஒருத்தவங்கள்ட்ட கேட்டாங்க. நிமிந்து பார்த்தா அங்கே காந்திமதி ஸ்டோர்ஸ்னு பெரிய ஸ்டோர்ஸ் இருக்குது. போன 2 நாளில் அந்த கடையை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அங்கே போய் உட்காந்து கல்லால் உட்காந்து அப்படி வெளில எட்டி பார்க்குறாரு அப்படி இந்த பழனிவேல். இவர் அப்படியே அதிர்ச்சியாகி பாண்டியன் பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கே அப்படியே கூட்டம் அலம்போது இங்கே ஆளே வரல. சரக்கெல்லாம் இருக்குது, சரக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ நேராகவே வந்து வீட்டுக்கே வந்து பழனிவேல் கெத்தாக பேச போகிறது. கடைசியில் இவங்களுக்குள்ளே இருக்க மனஸ்தாபம் குறையணும் அப்படின்னா வந்து இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பாண்டியன் தான் வந்து மன்னிப்பு கேட்கறது தான். ஏன்னா அவர் தான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டார், கூட இருந்தவரால் நம்பாமல் இருந்தார். ஸோ அவர் மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோமதி உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் தங்கமயில் தான் தெரிஞ்சு தங்கமயில பலார்னு வீட்டை விட்டு வெளில போமா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு திட்டிட்டு, அப்போ வயசு விஷயத்தையும் போய் சொல்லியிருக்க, படிப்பு விஷயத்தையும் போய் சொல்லியிருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ மீனா அதுக்கப்புறம் வந்து ராஜி நாங்களும் ஒன்று சொல்லணும் அப்படிங்க. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க கொண்டு வந்த நகை எல்லாமே ஃபேக்கு, அவங்க கொண்டு வந்தது எல்லாமே கவரிங் நகை, எங்களுக்கு அப்போவே தெரியும். ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுன்னு சொல்லி அவங்க அம்மா அழுதாங்க, அதனால தான் சொல்லாமல் இருந்தோன்னு சொல்ல. அப்போ நகை, பணம், அதுக்கப்புறம் வந்து நகை, படிப்பு, வயசு எல்லாமே பொய். அப்போ இவ குழந்தை விஷயத்தை என்ன சொல்லியிருப்பா, குழந்தையும் பொய்யா தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்ல. ஐயோ குழந்தை விஷயத்துலடா பொய் சொல்லலை அப்படிங்க. ஒரு நாளில் பொய் ஒரு நாள் உண்மை பேசியிருக்கியா நீ, பொய்யா பேசின ஒருத்தி அப்போ இப்படி தான் பேசுவேன், அதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ வந்து வீட்டை விட்டு வெளில போ, உங்கள் வீட்டுக்கு போய்டு, உங்கள் அப்பா அதுக்கப்புறம் கடை பக்கம் வந்தால் கையை காலை உடச்சி விட்ருவேன்னு சொல்லிடுன்னு சொல்லி இப்போ பாண்டியன், சரவணன், இந்த பக்கம் வந்து கோமதி எல்லாரும் சேர்த்து கோவப்பட்டு இவங்களை துரத்துனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. இது கடையில் வந்து தொழில் போட்டி அதிகமாக பழனிவேலை நமக்கு இப்போ பாவமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அவரையே வந்து நம்ம இருக்க வைக்கிற அளவுக்கு அவரை வந்து வில்லனாக காமிக்கிறதும் பாண்டியரை பாவமாக காமிக்கிறதும் சில விஷயங்களும் பண்ணுவாங்க. ஒரு ஒயிட் வாஷ்லாம் அடிப்பாங்க. அடித்ததுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறது சேர்றதுங்கிற மாதிரி தான் அந்த கதை வரும்னு தோணுது. ஸோ தனிக்கடை போட போகிறார் பழனிவேல், அது காரணமாக இருக்க போகிறது தங்கமயிலோட பொய்யும். அப்புறம் தங்கமயிலும் ஆனால் சிக்கிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை தங்கமயில் சிக்க மாட்டாங்க. இப்போ எடுத்த உடனே இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு சரவணன் பேசாமலே பேன்னு இருப்பார். ஆனால் தனியாக போய் கடையை ஆரம்பித்து பழனிவேல் வளர்ந்து அவருக்கும் ஒரு சுயமரியாதையோடு வளர்ந்து வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுது? இன்றைக்கி வந்த ப்ரோமோக்கள்லேயே எந்த ப்ரோமோ ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள்னால தான் இனிமேல் வந்து அந்த ஃபேஸ் வீடியோஸ், ரிவ்யூஸ், அப்புறம் ஷார்ட்ஸ் இதெல்லாம் போடுவோம். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய அதர் ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.